Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இப்போ கடந்த காலங்களில் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணது புதிய ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது, அது ரொம்பவே டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து இருந்தீங்க. சமீபத்தில் இப்போ கடந்த ஒரு 6-7 மாதங்களாகவே இந்த ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு படிப்படியாக சீனியாரிட்டி பிரகாரம் இந்த ஒரு கார்டு வந்து வழங்கிட்டு வந்து வராங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிங்க அப்படின்னா சென்னையில் தான் கார்டு வந்து பிரிண்ட் ஆகி உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வரும். அங்கே ஓகேனா தான் இங்கே வந்து பிரிண்ட் போட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு புது மாற்றத்தையும் மற்றும் இப்போ நீங்கள் நியூவாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் மற்றும் அதை எப்படி வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது ரிஜெக்ட் ஆகாமல் இருக்க நம்ம என்ன வந்து பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயமா ரேஷனில் வந்திருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதாவது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலின் படி இப்போ நீங்கள் ஒரு ரேஷன் கார்டுலேருந்து பெயரை வந்து நீக்கிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரேஷன் கார்டில் பெயரை வந்து சேர்ப்பீங்க. அப்படி சேர்த்தும் போது இந்த மாதிரியான ஒரு கார்டு வகை வந்து இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா PHHAAY அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்டை வகை இது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான அரிசியை வழங்கக்கூடிய ஒரு அட்டை வகையாக வந்து இருக்குது. சப்போஸ் இந்த அட்டை வகையில் நீங்கள் உங்கள் பேரை ஆட் பண்ணுறீங்க சேர்த்துறீங்க அப்படின்னா குறைந்தது 30 நாட்களாவது இந்த ஒரு கால அவகாசத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த கார்டில் நேமை வந்து ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு புது கார்டில் வந்து உங்களுடைய நேமை சேர்த்துறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ல வந்து கிடையாது. உங்களுடைய ஆதார் கார்டு மட்டுமே இருந்தாலே உங்களுடைய இந்த ரேஷன் கார்டில் பெயரை வந்து எளிமையாக சேர்த்திருக்க முடியும். இப்போ வந்து ஒரு நியூவா ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி போறீங்க, என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்குது, என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க. அதற்கான சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளைனா நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். முதல் விஷயம், ஒரு கார்டு நீங்க ரேஷன் கார்டு புதுசா வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருமணமானவங்க புதிதாக வந்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வாங்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா ஒரு வேளை சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைவர்ஸ் இல்லாது மறுமணம் பண்ணி மறுபடியும் இந்த ரேஷன் கார்டை புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களும் வந்து இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நான் கிளியராக வந்து சொல்லிடுறேன். முதல் விஷயம், நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ரேஷன் அட்டையில் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் வந்து இருக்க முடியும். வேறு எதுலையுமே உங்களால் வந்து ஆட் பண்ண முடியாது. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டில் இப்போ 2 திருமணம் அப்படி பண்ணியிருக்கவங்களுக்கு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆன்லைன் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்தது. இப்போ ரேஷன் கார்டில் தமிழ்நாட்டில் ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்தில் மட்டும்தான் ஒரு குடும்ப ரேஷன் அட்டையில் மட்டும்தான் பெயர் இருக்கிறது மாதிரி வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்காக 2 திருமணம் பண்ணியிருந்தாலுமே அந்த கணவர் ஒரு அட்டையில் மட்டும் தான் வந்து இருப்பார். ஸோ அதற்காக இந்த டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நியூவாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பெயரில் ஒருவேளை திருமணமாக இருந்தீங்க, உங்களுடைய அம்மாவையோ இல்லை வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருந்து பெயரை வந்து முதல் விஷயமா வந்து நீக்கணும். இந்த பெயரை நீக்கிறதுக்காக பெண்களுக்குன்னு தனியான ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஆண்களுக்குன்னு ஒரு தனியான வந்து ப்ராசஸ் இருக்கு. இந்த திருமணமான மணமகளாக இருக்கட்டும் மணமகனாக இருக்கட்டும் 2 பேருமே அவங்களுடைய குடும்பத்திலிருந்து முதல் விஷயமா நீக்க வேணும். நீக்கினா மட்டும்தான் ஒரு குடும்ப அட்டைக்கே உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து குடும்ப அட்டையில் பெயரை வந்து நீக்காமல் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் வேறு ஒரு குடும்பத்தில் இணைக்கப்பட்டு உள்ளதுன்னு அப்படின்னு கண்டிப்பாக வந்து வந்துடும். அதனால கிளியராக உங்களுடைய பெயர்களை குடும்பங்கள்லேருந்து எடுத்துட்டு இப்போ நியூவா நீங்கள் அப்ளை வந்து பண்ண போறீங்க. இப்போ நியூவா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் குறிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பெயர் நீக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. இதையே இந்த ஆன்லைன் மூலியமாக தான் இந்த பெயர்களை வந்து நீக்க முடியும். பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண பத்திரிகை வைச்சாலே உங்களுக்கு இந்த பெயர் வந்து எளிமையாக வந்து நீங்கிடும். அதற்கு பிறகு ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண சான்று மற்றும் இதற்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வரி ரசீது இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணி இந்த 2 சர்டிஃபிகேட்டுமே வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் எளிமையாக வந்து நீக்கிக்க முடியும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அடிஷ்னலாக டாக்குமெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்கில் இருக்கீங்களோ அந்த தாலுக்கில் போயிட்டு உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சா உங்களுடைய பெயர் கிளியராக வந்து நீங்கும் அப்படின்னு வந்து கேட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். காமனாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பத்திரிகை, வீட்டு ரசீது இது இருந்தால் வந்து உங்களுக்கு பெயர் நீக்கம் தரலாம். ஒருவேளை அந்தந்த தாலுக்கில் வேறு ப்ராசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு அதை ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படின்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில காரணங்களால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பெயர் கரெக்டான டாக்குமெண்ட்ஸில் வந்து வச்சா மட்டும்தான் பெயர் வந்து நீக்கவே வந்து முடியும். அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பெயர் நீக்கிறதுக்கே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க.
இதனால நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்கள் டிஓஎஸ்ஓ ஆஃபீஸ்லேயே நீங்கள் கேட்க முடியும். இந்த மாதிரி வந்து எளிமையாக உங்களுடைய பெயர்களை வந்து நீக்கிக்க முடியும். ஸோ நீக்கின பிறகு இப்போ வந்து ஒரு புதிய ரேஷன் கார்டுக்கு நம்ம அப்ளை வந்து பண்ண போகிறோம். இதற்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். பேசிக்காக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியவங்களுடைய எல்லாருடைய ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் மஸ்ட்டாக வந்து இருக்கணும். ஆதார் கார்டு எல்லாருமே இப்போ வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து திருமணமாகி இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருடைய பேசிக்காக ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் வந்து குடும்ப தலைவியாக யாரை வந்து போடுறீங்களோ இல்லை தலைவராக போடுறீங்களோ அவங்களுடைய ஒரு புகைப்படம் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதற்கு அடிஷ்னலாக இதில் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். முதல் விஷயமா இந்த ஒரு நபர் யாரை நீங்கள் தலைவரோ இல்லை தலைவியாக போடுறீங்களோ அவங்களுடைய பெயரில் மின் கட்டண ரசீதி அல்லது நீங்கள் கேஸ் பில்லு இந்த சிலிண்டருடைய பில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இதற்கு கூட அடிஷ்னலாக நீங்கள் அங்கே இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கையும் நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட வீட்டு ரசீதி மற்றும் மின் கட்டண இந்த ரசீதி அதே போல் உங்களுடைய எரிவாயு ரசீதி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஒரு கார்டு வந்து எளிமையாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதற்காக ஒரு எளிமையான ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போது உங்கள் வீட்டில் வந்து இருப்பீங்க, உங்கள் பேரண்ட் வீட்டில் தான் நீங்கள் வந்து இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ தான் வந்து அந்த வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு ஒரு ஷார்ட்டான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்டல் வந்து போடலாம். இப்போ நீங்கள் வெளியில் வந்து இருக்கீங்க, இப்போ வெளியூரில் வந்து தங்கிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த ஊருக்கு நீங்கள் ரேஷன் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இப்போ ஓனர் இருக்காங்கன்னா ஓனருடைய வீட்டு ரசீதி, கரண்ட் பில்லு ப்ளஸ் எரிவாயுடைய ரசீதி நீங்கள் வச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டல் தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து சாட்சிக்கு எழுத்து ஒரு 2 பேர் போட்டு யார் வீட்டில் வந்து இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்கள் ஆதார் கார்டு, அதற்கு பிறகு ரெண்டல் அக்ரிமெண்ட், அதற்கு பிறகு ஓனருடைய மின் கட்டண ரசீதி, அதற்கு பிறகு எரிவாயு அந்த ஒரு ரசீதி, 5ஆவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வரி ரசீதி அந்த ஓனர் நேமில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கார்டு 100% எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே இல்லாமல் கார்டு உங்களுக்கு எளிமையாக வந்து எடுத்துக்க முடியும். ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூடிய விரைவில் 2026 தேர்தல் வந்து நடக்க போகுது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக இந்த ரேஷன் கார்டு அப்ரூவல் டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓரிரு மாதங்களுக்குள்ளவே உங்களால் புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பருக்குள்ளேயே உங்களுக்கு கார்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க டிலே பண்ணாமல் விரைந்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீனியரிட்டி பிரகாரம் உங்களுக்கு இந்த கார்டு கண்டிப்பாக 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இப்போவே அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டுகளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைச்சிரும். இப்போ இந்த ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். பிறகு அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு ப்ரீஃபாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஜ்க்கு வந்து உங்களால் வந்து வந்துட முடியும். இந்த பேஜில் உங்களுக்கு ரேஷன் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ A to Z நீங்கள் வந்து இந்த ரேஷன் சம்பந்தமாக எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். இதில் இலவச உதவி மைய எண் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க என்னென்ன டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு புதிய ரேஷன் கார்டுக்கு நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணணும். ஸோ அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரைட் சைட் மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸுமே இந்த சைடில் வந்து இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு புது ரேஷன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த 2வது ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த 3வது ஆப்ஷன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அதாவது மறுபரிசீலனை விண்ணப்பம் அப்படின்ட்டு. இது என்னன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நியூ கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மறுபரிசீலனையை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து டாக்குமெண்ட்ஸோ இல்லை நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறுபடியும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு தான் இந்த டீட்டெயில். ஸோ ஒருவேளை ரிஜெக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பரிசீலனை வரும். ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் மின்னணு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். நகல் மின்னணு குடும்ப அட்டை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டு டூப்ளிகேட்டாக நம்ம வந்து இந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த ஒரு டீட்டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள், இந்த சேவைகள் எல்லாமே நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். ஸோ
ஸோ அது என்னென்னு கொடுத்துருக்காங்க, உறுப்பினர் சேர்க்கறது அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அல்லது ஹெட், அதாவது ரேஷனில் ஹெட் யாராக இருக்காங்க அவங்கள சேஞ்ச் பண்ணுறது அல்லது உறுப்பினரை நீக்கிறதுக்கு இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு கீழே பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் ரீசெண்டாக தான் வந்து இது வந்து ஆட் பண்ணாங்க. இப்போ ஆல்ரெடி ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க இந்த பயனர் உள்நுழைவு கொடுத்து நீங்கள் உங்களுடைய ரேஷன்ஸை பார்த்துக்க முடியும். அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேஷனில் ஒரு நம்பர் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும், ஒரு நம்பரால் மட்டும்தான் இருக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரே நம்பரை 2 ரேஷன் அட்டைக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்டேட் வந்து ஆகாது. ரெண்டாவது அப்டேட் பண்ணவங்களுக்கு ஆகிடும், ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணவங்களே அது ரிமூவ் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் எந்தெந்த ரேஷன் நம்பரில் கொடுத்துருக்கீங்க அதை பார்த்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். பேசிக்கான டீட்டெயில்ஸ் இதுதான் வந்து இதில் மேக்ஸிமம் எந்த ஓடிபியும் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறதாக இருக்கட்டும் அல்லது உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறதாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ முதல் விஷயமா நம்ம ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட், நீங்கள் குடும்ப தலைவரோ தலைவியோ நீங்கள் வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் சைடில் மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது நிறைய பேர் வந்து மறந்துடுறீங்க, அதை மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிடுறீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மிஸ்டர், மிஸ்ஸஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆணை கொடுக்குறீங்கன்னா மிஸ்டர் வந்து கொடுங்க, இல்லை ஒரு பெண் திருமணமானவங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் வந்து கொடுக்கலாம், அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கீங்கன்னா அப்படின்னா மிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு மிஸ்டர் அப்படிங்கிறத போட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் இந்த ரோலை எல்லாமே நம்ம இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும். அதற்கு பிறகு இந்த ரைட்டில் தான் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங் தவறு இல்லாமல் கரெக்டாக வந்து கொடுங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதே நம்ம இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக தமிழில் வந்து கொடுக்கணும். இதிலே ஆல்ரெடி கீபோர்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த கீபோர்ட் கரெக்டாக வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டிரான்ஸ்லேட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லேட்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் இதில் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக கீழே வரும், அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக உங்கள் நேம் அப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடும். ஸோ அதே போல் ஃபாதர் நேமும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் இங்கே அட்ரஸ் இதே போல் இங்கே தமிழ்லையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இந்த பேஜை நீங்கள் ஃபில் பண்ண பிறகு இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புகைப்படம் இருக்கும். இதில் ஜஸ்ட் நீங்கள் பதிவேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் ஃபைலில் இருக்கோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைலை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ உங்கள் 5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிக்கோ அல்லது பிஎன்ஜிஓ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இது இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு கீழே மாவட்டம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு மண்டலம், வட்டம்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த வட்டத்தில் வரீங்க அப்படிங்கிறத கிளியராக வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து போடுங்க. இந்த வில்லேஜை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நியர்பையாக என்ன ரேஷன் இருக்குதோ, எந்த ரேஷன் கடை இருக்கோ அதுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய இந்த போஸ்ட், அதாவது அஞ்சல் குறியீடை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு ஃபோன் நம்பர், உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து இடத்துல வந்து போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு உங்கள் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா உங்கள் மெயில் ஐடியும் என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. இது மேண்டட்டரி கிடையாது, சப்போஸ் இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக மேண்டட்டரி, அதை போட்டே ஆகணும். அதே போல் இந்த இடத்துல தொலைபேசி எண்ணும் மேண்டட்டரி கிடையாது, நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைனா தேவையில்லைனா விட்டுடலாம். இப்போது நாம் வந்து கொடுத்துருக்கிறது இந்த ஃபேமிலி ஹெட் தான் நாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம சேவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதை சேவ் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போது கீழே டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேமிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல என்ன சொல்லிக்கிறாங்க, முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே கொடுத்த டீட்டெயிலில் இந்த நேமும் கரெக்டாக இதில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். இப்போது இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் இந்தியனா அப்படி இருந்தீங்கன்னா இந்தியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வருமானம் கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் மினிமம் 1000 கொடுத்தீங்கன்னாவே போதுமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். அதற்கு பிறகு உங்கள் ஓட்டர் ஐடி என்ன இருந்துச்சுன்னா இதில் வந்து போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து மேண்டட்டரி கிடையாது. அதற்கு பிறகு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டியான்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் டிசபிலிட்டி இருந்தால் எந்த வகையை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு மற்ற ஆவணங்களில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காமிக்கும், ஆதார் கார்டு. ஸோ அந்த ஆதார் கார்டை இதில் அப்லோட் வந்து பண்ணிக்கணும். இந்த ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 MBக்குள்ளே வந்து இருக்கணும். ஜஸ்ட் இது PDF மட்டும்தான் இருக்கணும். இந்த ஆதார் நம்பரையே சேம் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். என்டர் பண்ணிட்டு இந்த ஃபைலை ஜஸ்ட் பதிவேற்று அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்படி வரல அப்படின்னா எரர் வருதுன்னு அர்த்தம். அந்த ஃபைலை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து அப்லோட் ஆகிடும்.
இதில் பார்த்தீங்கன்னா தயவு செய்து 5 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஆதார் நம்பரை போடாமல் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு உறுப்பினர் விவரம் சேமிக்கவும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பர் போட்ட பிறகு உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம குடும்ப தலைவரை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு பர்சன்ஸ் உங்க குடும்பத்தில் யாருன்னா பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு பிறந்த தேதி, அதே போல உங்களுடைய ஜெண்டர், அதே போல தேசிய இனம், இது அதே போல இந்த உறவு முறைன்னு வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்க ஹெட்டா போட்டவங்களுக்கு இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களா அந்த பர்சன் எந்த உறவு முறையில் வராங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு எந்த தொழில் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் வந்து போட்டுக்கோங்க. வருமானம் அந்த இடத்துல நீங்கள் 0 வந்து போட்டுக்கலாம். அதற்கு பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் மேக்ஸிமம் இதில் நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கவே ட்ரை பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஆதார் எண்ணை போட்டு உறுப்பினர் விவரம் சேமி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 1 by 1 ஆட் ஆகிட்டே வரும். இப்போது இந்த ஆட் பண்ணக்கூடிய டீட்டெயில் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஃபைனலாக இந்த இடத்துல அட்டை தேர்வுன்னு இருக்கும். இந்த அட்டை தேர்வை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இந்த 4 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த அரிசி, அதாவது ரைஸ் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு அதிகப்படியான அரிசி வந்து வழங்குவாங்க. அதற்கு பிறகு குடியிருப்பு சான்று. ஃபைனலாக இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்குது. இப்போது நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தற்போதைய முகவரி ஆதார் அட்டையில் உள்ள முகவரியிலிருந்து வேறுபட்டிருந்தால் முகவரி சான்று தேவைன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸில் ஜஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டு, அதே போல் மின்சார கட்டணம், அதே போல் வங்கி புத்தகம், எரிவாயு, சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி, பாஸ்போர்ட், வாடகை ஒப்பந்தம், குடிசை மாற்று வாரியத்தின் ஒதுக்கீட்டு ஆணை, தொலைபேசி கட்டணம், ஓட்டர் ஐடி, கொத்தடிமை விடுப்பு சான்று, ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபில் ஆகாது. நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சன் ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா இந்த இடத்துல வாடகை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஆதார் கார்டு கம்பல்சரி லிங்க் பண்ணியிருக்கணும். அதே போல் மின்சார கட்டணம் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதே போல் உங்கள் வங்கி புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து சீக்கிரமாக வந்துடும். இந்த வங்கி புத்தகம் இருந்தால் அதையும் அட்டாச் வந்து பண்ணலாம், தவறு கிடையாது. அதே போல் மேனட்டரியா எரிவாயு நுகர்வோர் அட்டை, அதாவது உங்கள் கேஸ் பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைக்கணும். அதே போல் சொந்த வீடு இருந்தால் சொத்து வரி கண்டிப்பாக வந்து வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மற்ற இந்த ஆப்ஷன்ஸை விட இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 விஷயத்தை நோட் பண்ணிவிட்டு ஒரே பிடிஎஃபாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண பிறகு இது 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண டீட்டெயில் எல்லாமே சேர்ந்து ஒரே டீட்டெயிலாக இருக்கிற வந்து மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வாடகை ஒப்பந்தம்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய புக் ஸ்டோரில் எங்கன்னா கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் ரெண்டல் வந்து போட்டுட்டு அந்த ஓனருடைய மின்சார கட்டணம், அதே போல் கேஸ் பில்லு, அதே போல் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருந்தால் இந்த கலரில் வரும்ல அதெல்லாம் வைக்கவே கூடாது. இப்போ ஆன்லைனில் பில்லு வந்துருச்சு, அந்த QR கோடோடவே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வருது, அதை நீங்கள் சப்மிட் வந்து பண்ணணும். அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த உங்கள் ஃபைலை வந்து அப்லோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு எரிவாயு இணைப்பு பற்றி விவரங்கள், இதை தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க, எனக்கு பேர், நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த இடத்துல பதிவு செய்யணும் இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணவங்க ஏதாச்சும் உங்களுக்கு தவறு இருந்தால் திருத்தன் கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல உறுதிப்படுத்துதல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வெரிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ உறுதி செய்ய வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இந்த ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் வந்து ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகியிருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயம். முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த குடியிருப்பு சான்றுன்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த அட்டை வகையை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் முடித்த பிறகு இதை நீங்கள் வந்து உங்கள் TSO கிட்டேயோ இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக இந்த ஒரு கார்டு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த மெயின் மெனுவில் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அறியன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்க முடியும். பதிவு செய்ய கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தின் உங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு 2 or 3 மந்த்க்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும்.